ஓம் நம சிவாய. என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த காலம் இந்த நேரம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு மிக அதிர்ஷ்டகரமான காலம். வாழ்க்கையில் நாம் இணைஞ்சது கூட இந்த பிரபஞ்சத்தின் செயல். ஏதோ விட்ட குறை தொட்ட குறையாக நாம் இணைஞ்சிருக்கோம். முன்ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் இதுதான். ஆனால் அதே நேரத்தில் அதே கணவன் மனைவிக்கு போதாத காலமும் இதுதான். என்ன நடக்க போகுது? குடும்பத்தில் குழப்பமும் அதிக எதிர்பார்ப்பும் துரோகமும் நடக்க போகுது. இது எல்லார் வீட்லையுமா அப்படின்னா இல்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஸ்டெடியா இருக்கேன், எங்க குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஆனால் ஒரு எச்சரிக்கைக்காக, ஒரு புரிதலுக்காக, இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் கடைசி வரைக்கும் கேட்க போகிறோம். அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா கேளுங்க. உங்க வாழ்க்கையில மிக மிக ஒரு முக்கியமான தருணம் இது. எப்படியோ அந்த மாதிரி மிக மிக முக்கியமான வீடியோவும் இது. கண்டிப்பா இதை கடைசி வரைக்கும் கேளுங்க. ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலையிலிருந்து தப்பிக்க போறீங்க. ஏன்னா இதை முழுசா கேட்காம அலட்சியமா இருந்துறதை விட என் வாழ்க்கை என் கையில், எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கலாம். சவாலுக்காகவாவது நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருங்க. ஏதோ ஒரு விதத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். என்னதான் கிரகம் இது? குடும்பத்துல குழப்பம் நடக்க போகுது, துரோகம் நடக்க போகுது, மனைவிக்கு கணவனுக்கு போதாத காலம் அப்படின்னா என்ன நடக்க போகுது, என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இங்க கேட்டுட்டு நான் போய் பிரச்சனை பண்ண மாட்டேன், அல்லது கணவனையோ மனைவியையோ சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு மன உறுதியோடு இருப்பவர்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த தருணங்கள் ஒன்று வந்திருக்கும், அல்லது வரும், அல்லது வரவே வராது அப்படிங்கிறதும் உண்டு. சுய ஜாதகத்தின் வலிமை அது. ஆனால் 90% இப்போ நம்ம சொல்ல போற விஷயம் உங்க வாழ்க்கையிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இல்லை, 200% வரும். உண்மை. சரி, என்ன நடக்க போகுது? என்ன மாதிரியான காலகட்டம்? நம்ம வாழ்க்கையில எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வறுமை வந்தாலும் அதெல்லாம் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருப்போம். நம்ம குடும்பத்தில் ஒரு அவமானம்னு வந்ததுன்னா, அல்லது நமக்குன்னு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு துரோகம் நம்ம வாழ்க்கையில எப்படிங்க நடக்கும்? எதனால் நடக்கும்? கணவன் மனைவிக்குள்ளார நடக்கிற இந்த துரோகம் இருக்குல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்மளால தாங்கிக்கவே முடியாது, ஏத்துக்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. என்னதான் நம்ம மறக்கணும்னு நினைச்சாலும் நம்முடைய உயிரும் உடலும் அழியிற வரைக்கும் அது மறக்காது நமக்கு செஞ்ச துரோகத்தை. அப்படி நம்முடைய கணவனோ மனைவியோ நமக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னா பொதுவாக மனுஷனாகிய நாமெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை என்னன்னா அது அவர்களின் கர்ம வினைப்படி, அவர்களின் முன்ஜென்ம செயல்படி அது நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒன்று. அதற்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, நமக்கு துரோகத்தை செய்கிறாங்க அப்படின்னா நாம யாருக்கோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த துரோகத்துக்கான பதில் இது. நிறைய பேருக்கு கோபம் வரும், இதெல்லாம் சும்மா அப்படின்னு. அதுதான் உண்மை. 100% இதுதான் உண்மை. நம்மளை சுற்றி நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணம் நாம தான். ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் அது காரணமாக இருந்தது அப்படின்னா அதற்கு காரணம் நாம தான். அதனால இந்த துரோக அமைப்பு இந்த காலகட்டத்தில் வருது. மிக முக்கியமான விஷயம், கிரக அமைப்புகள் ராகு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. நீங்க நினைக்கலாம் இது குடும்பத்துல துரோகம் பண்றதுக்கு தான் பயன்படுதா? இல்ல, அது ஒரு பகுதி. இப்ப நம்ம பல விஷயங்கள் இருக்கு இந்த ராகு சுக்கிரன் இணைவுக்கு. ஆனா 2 விஷயத்த நம்ம முக்கியமா இந்த வீடியோல எடுத்துக்கிறோம். ஒன்று, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இருந்தோம் அப்படின்னா நாம ஜெயிப்போம். அல்லது குறிக்கோளே இல்லாம இருந்தோம் அப்படின்னா இந்த ராகு சுக்கிரனுடைய வலையில நாம சிக்குவோம். அதாவது காதல், காமம், ரகசிய உறவு, அதே போல இந்த பக்கம் வெற்றி, செல்வம், கோடீஸ்வர யோகம். இதுல எதை நோக்கி உங்களது பயணம் இப்ப இருக்கு அல்லது இனிமே இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரி, உங்கள் ராசிக்கான ராகு சுக்கிரன் பலன் என்ன? நான் கோடீஸ்வரனா ஆவனா, அல்லது குடும்பத்துல பிரச்சனைகள் நடந்து அவமானப்படுவனா, அல்லது குடும்ப பிரிவுகள் ஏற்படுமா, அல்லது எனக்கு துரோகம் நடக்குமா, இல்லைன்னா நான் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? இந்த 2 விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
இன்னைக்கு ஆரோக்கியத்தை இழந்துட்டு திடீர்னு நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய உணவு முறைகள் தான் காரணம். அதனால பாரம்பரியமான கலப்படம் இல்லாத இயற்கையான ஆரோக்கியமான தானியங்கள், மூலிகைகள், காய்கறிகள், பழங்களை பயன்படுத்தி பூஜை பொருட்களும், உணவுப் பொருட்களும், எண்ணெய் வகைகளும், மசாலாக்களும், ஊறுகாய் வகைகளும், அதுபோல வெயிட் லாஸ் பவுடர், ஏபிசி மால்ட், சத்து மாவு, இப்படி ஏகப்பட்ட பொருட்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க குட் பேபி. அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு. எல்லா பொருட்களும் அங்கேயும் கிடைக்கும். www.jason.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயும் நீங்க வாங்கிக்கோங்க. நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க அதை முழுமையா பூர்த்தி அடைகிறாங்க. போய் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா மீண்டும் கிளறி ஞாபகப்படுத்தி உங்களை வருத்தத்தில் ஆழ்த்த விரும்பல. எப்பொழுதுமே மீனராசிக்கு ஒரு பவர் உண்டுங்க. என்னதான் தோல்வி அடைஞ்சாலும் அல்லது இழந்தாலும் ஒரு வீறு கொண்டு எழுந்து மறுபடியும் போராடக்கூடிய அந்த குணம் மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. இந்த ஒரு வார்த்தை போதும், இன்னும் 7-7.5 சனியை உங்களால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும். உண்மைதானே? என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாழ்க்கை அப்படின்னா எல்லாமே நடக்கும், எல்லாமே கிடைக்கும். எப்போ எது நடக்கும், எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நடக்கும். அப்போ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இந்நேரம் வந்திருக்கணும். முதல் சனியை பார்த்தவங்க கொஞ்சம் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, ஷாக் ஆகிருப்பீங்க. இப்படியெல்லாம் நமக்கு பிரச்சனை வருமா, வரணுமா அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனாலும் உங்களுக்கு இருக்கிற அந்த இரத்தத்தில், சதையில், புத்தியில் ஊறிப்போன போராட்ட குணம் மீண்டும் திரும்பி வருவீங்க. 2வது 7.5 சனியை பார்க்குறவங்க இதெல்லாம் எத்தனையோ பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து அதை சமாளிக்கக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் பிரபஞ்சம் ரொம்ப வித்தியாசமானதுங்க. நாம் அனுபவித்த அதே துன்பத்தை மறுபடியும் கொடுக்காது. புதுசாக கொடுக்கும், புது பிரச்சனையாக கொடுக்கும். நினச்சி பார்க்க முடியாத, கனவுல கூட வராத அவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வலிமை உடையது இந்த 7.5 சனி. 2வது 7.5 சனி ஓரளவுக்கு நார்மலாக தப்பிக்கிறதுக்கான அத்தனை வழிகளையும் தேர்ந்தெடுத்திருப்பீங்க. 3வது 7.5 சனியை பார்க்குறவங்க கெத்தாக இருப்பீங்க. ஏற்கனவே எல்லாம் பார்த்தது தான். கிளம்பு யாரை? சனி பகவானையே. அந்த அளவுக்கு டஃப் கொடுப்பாங்க. இன்று போய் நாளை வா, என்னெல்லாம் சோர்வடைய வைக்க முடியுமா? நானும் அந்த அளவுக்கு முடங்கி போகிறவனா, அடக்குனா அடங்குற ஆளா அப்படிங்கிற மாதிரி சனி பகவானுக்கே சவால் விடுற நபர்களாக 3வது 7.5 சனியை பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. முக்கியம் என்னென்னா, எது நடந்தாலும் போராடி ஜெயிப்போம், அதை தாங்கிக்கக்கூடிய வலிமை எங்கள்கிட்ட சின்ன வயசுலேருந்து இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து குடும்பத்தை தூக்கி நிறுத்தினவங்க யார்? நாங்கள் தான். எத்தனையோ துரோகத்தை, துன்பத்தை, கஷ்டத்தை அனுபவித்தவங்க யார்? நாங்கள். ஏன்னா காலப்புருஷ தத்துவத்தின்படி ஜோதிடத்தில் மீனராசி அப்படிங்கிறது 12வது வீடு. அதிகபட்சம் மீனராசியில் பிறந்த நண்பர்களோ தோழிகளோ வெளிநாட்டில் தான் வேலை தொழில் செய்வீங்க, அல்லது சொந்த ஊரை விட்டு வெளி ஊர்லேயாவது வேலை தொழில் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அது இந்த பிரபஞ்ச விதி. மீனராசியில் உங்களை பிறக்க வைக்கிறதே வெளிநாட்டில் போராடி ஜெயிச்சு சொந்த நாட்டுக்கு, சொந்த ஊருக்கு அப்படி கெத்தாக வரணும், ஒரு சிங்கம் மாதிரி வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய பிரபஞ்ச விதி. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த கஷ்டம், துன்பம், அவமானம், தோல்வி இதெல்லாம் ஏன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு முடியை கூட அதனால் பிடுங்க முடியாது அப்படிங்கிற தைரியம் வரும். நகத்தை கூட அதனால் வெட்டி எடுக்க முடியாது அப்படிங்கிற தன்னம்பிக்கை வரும். எதனால்? இந்த பிரச்சனைகளும், அவமானங்களும், தோல்விகளும், வாழ்க்கை அப்படிங்கிற இந்த பூச்சாண்டிகளும், வாழ்க்கையில் எத்தனையோ எதிரிகளை, துரோகிகளை பார்த்துருப்பீங்க. அத்தனையும் உங்களுடைய அனுபவத்தால் சமாளித்து மீண்டு வரக்கூடிய தைரியசாலிகள் என் அன்பு மீனராசி நண்பர்களும் தோழிகளும். அதனால் இந்த 7.5 சனிலாம் ஜென்ம சனி தானே, எல்லாமே போயிடுச்சு, உயிர் மட்டும்தான் இருக்குது. அதுக்கும் ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக மீண்டு வருவோம். எப்படியும் இன்னும் 3 வருஷத்துக்குள்ளே உயிர் போயிடாது. உயிரை வச்சியாவது எந்த கஷ்டம் கொடுத்தாலும் கொடுக்கணும் தானே, உயிர் இருக்கும்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் 7.5 சனியினுடைய ஆட்டம், கர்மாவின் ஆட்டம் நடக்கட்டும். இந்த பிரச்சனைகளும், எதிரிகளும், துரோகிகளும், துன்பங்களும் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமாக இருக்கட்டுமே. இந்த மாதிரி காலகட்டத்தில் தானே சந்தோஷமாக இருக்க முடியும்.
அப்படின்னு சந்தோஷத்தை தோல்விக்கும் துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் கொடுக்கக்கூடிய பக்குவத்தை என் அன்பு மீனராசி நண்பர்களும் தோழிகளும் இப்போ அடைஞ்சிருப்பீங்க. அப்புறம் என்ன, விட்டு தள்ளிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணுமா? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இன்னும் 2.5 வருஷம், இன்னும் 3 வருஷத்துக்கு எதுலேயும் கை வைக்காதீங்க, இன்னும் 5 வருஷத்துக்கு எதையும் தொடாதீங்க சொல்லியிருப்பாங்க. நான் சொல்லுவேன், கண்டிப்பாக தொடுங்க, தைரியமாக இறங்குங்க, உங்களால் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இறங்குங்க. அனுபவம் கிடைக்குங்க இந்த 4 வருஷத்தில். அதுக்கப்புறம் வெற்றி தான், லாபம் தான் எல்லாத்துலேயும். 4 வருஷம் தொடாமல் 4 வருஷத்துக்கு அப்புறம் தொட்டு அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு அந்த அனுபவம் கிடைக்கிறத, இதிலேருந்து பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கிறதுக்கு 8 வருஷம். ஆனால் இப்போ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 4 வருஷம் தான். 4 வருஷத்தில் உங்களது லாபத்தை, நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை அடையலாம். 4 வருஷத்தில் அனுபவத்தில். எப்பொழுதுமே கஷ்டம் வரும்போது கஷ்டத்தோட கஷ்டம் சேர்த்துக்குங்க. அப்போ தான் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரும். கல் உளியினுடைய அடியை படப்பட தான் அழகாகுது. என்னென்ன வேலைப்பாடு, எத்தனை அடி. அதுபோலத்தான் மீனராசி நண்பர்களும் தோழிகளும் எத்தனை அடி வாங்கியிருக்கீங்க யோசிச்சு பாருங்கள். எத்தனை கஷ்டப்பட்டிருப்பீங்க பிறந்ததுலேருந்து. எத்தனை துன்பம், எத்தனை துயரம், எத்தனை தோல்வி, எத்தனை அவமானம், எத்தனை இழப்புகள், எவ்வளவு செலவு பண்ணியிருப்பீங்க யோசிச்சு பாருங்கள். அப்போ கல் சிலையாகிறதுக்கு எத்தனை அடி வாங்குது, நீங்கள் எத்தனை துன்பம் கஷ்டம். கம்மியாக தானே இருக்கணும். அதனால் என் அன்பு மீனராசி உறவுகளே தோழிகளே, ஒரு அற்புதமான காலகட்டம் எப்பங்க வந்துருச்சு, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒரே வீட்டில், அதாவது உங்களுடைய விரயஸ்தான வீட்டில் சுக்கிரன் ராகு புதன் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, எதையாவது உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு உட்காந்துருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் அந்த பயத்திலே ஒரு 4 வருஷம் போகட்டும் அப்படிங்கிற அமைதியாகவே இருப்பீங்க. அப்படி தானே? இருக்காதீங்க, பயன்படுத்துங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய 8ஆம் வீட்டு அதிபதியும் உங்கள் 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில். அப்போ எதை நீங்கள் விரயம் பண்ணணும், எதையாவது விரயம் பண்ணணும். புத்திசாலித்தனமாக எதை விரயம் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். பணத்தை விரயம் பண்ணுறதை விட உங்களது முயற்சியை, உழைப்பை, சிந்தனையை முயற்சி பண்ணுங்க. 3ஆம் வீடுங்கிறது முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானாதிபதி 12ஆம் வீட்டில் விரயத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். உங்களது முயற்சியை விரயம் பண்ணுங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, தோக்க முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, அவமானப்பட முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, இழக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சி விரயம் ஆகக்கூடிய காலகட்டம் இது. இந்த விரயம்தான் சனி பகவானின் கர்ம வினையை தீர்ந்து கர்ம யோகம் வரவழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 8ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் 12ஆம் வீட்டில் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை, திடீர் யோகத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, சுகஸ்தானாதிபதியும் 12ஆம் வீட்டில். சுகத்துக்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக, வீடு கட்டுறதுக்கு, சொத்து வாங்கிறதுக்கு, வாகனம் வாங்கிறதுக்கு கடன் வாங்குவீங்க, விரயம் பண்ணுவீங்க. கொஞ்சம் 4 வருஷத்துக்கு பொறுத்து இருக்க வேண்டிய அவசியம். இதுக்கு தான் பொறுத்துக்கணும். ஏன்னா சம்பாரிச்சிங்கன்னா வாங்கிக்கலாம், ஆனால் கடன் வாங்கிட்டு இருக்கீங்க. ஒரு நிலம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வாகனம் வாங்கிறதுக்கு இப்போ கடன் வாங்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பொறுத்தே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி களத்திரஸ்தானாதிபதியும் விரயஸ்தானத்தில். யாரு கூட? ராகு கூட. பி கேர்ஃபுல். இங்கே தான் என் அன்பு மீனராசி நண்பர்கள் தோழிகள் மிக எச்சரிக்கையோடு இருக்கணும். புருஷன் பொண்டாட்டியோட வீட்டில் இருக்கிறவங்க தப்பிச்சிங்க. ஓரளவுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா 100% சேஃப் அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோவை பார்க்காம மீனராசி நண்பர்கள் தோழிகள் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த 2-3 மாதத்தில் ஏதாவது நியூஸ் வரும் வெளிநாட்டுக்கு, உங்களது கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ. வெளிநாட்டில் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. ஃபோன் போட்டு, நான் அந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு சரியில்லை, கொஞ்சம் பார்த்து பிள்ளைங்கள்லாம் வச்சுக்க, அக்கம் பக்கத்தில் யாருக்கிட்டையும் பேசாதீங்க, யாருக்கிட்டையும் பழகாதீங்க, 3வது நபர்களோட குடும்பத்தில் பிரச்சனையை சொல்லாதீங்க, தான் உண்டு, தன் வேலை உண்டு, குடும்பம் உண்டு அப்படின்னு இருங்க, நான் பெரிய கனவு கண்டேன் அப்படின்னாவது சொல்லுங்க. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற மீனராசி நண்பர்கள் தோழிகள் கணவன் மனைவிக்கு போதாத காலம் இது. யோக காலம் அப்படின்னா அந்யோன்யமாக, அன்போடு, தெளிவான சிந்தனையோடு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற குடும்பத்துக்கு யோக காலம். வெளிநாட்டில் இருக்கிற மீனராசி நண்பர்கள் தோழிகள் குடும்பத்துக்கு போதாத காலம். கண்டிப்பாக இந்த 2 மாதத்தில் ஏதாவது ஒரு நியூஸ் வரும். அது நல்ல நியூஸாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு சின்ன கெட்ட நியூஸாக இருக்கலாம். தேவையில்லாத என் மேலே பழிய சுமத்துறாங்க, தேவையில்லாத என்னை சந்தேகப்படுறாங்க, வீட்டில் தேவையில்லாமல் அந்த பையன் சண்டை போடுறான், இந்த பொண்ணு சண்டை போடுது அப்படிங்கிற நியூஸ் வந்தால் பரவாயில்ல. ஆனால் அது மாற்றி வந்தது அப்படின்னா குடும்பத்தில் எவ்வளோ பெரிய சிக்கல் பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஒரு கனவு கண்டா சேஃபாக இருங்க, அவ்வளோதான். இன்னைக்கு இந்த நிமிஷம் ஒரு நியூஸுங்க.
இதை நான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். பேர் தேவையில்லை. இந்த நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு தகவல் வந்தது. வெளிநாட்டில் கணவன், இங்கே இருக்கிற மனைவி, திருமணமாகி 10 வருஷம் ஆச்சு. 6 வயசில் ஒரு குழந்தை, பெண் குழந்தை. என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ ஹாஸ்பிட்டலில் மார்ச்சுவரியில் அந்த பெண்ணினுடைய சடலம். ஷாக்காக இருக்குல்ல? காரணம் என்ன? நான் இப்போ சொல்கிறது தான். பக்கத்து வீட்டில் ஏதோ தவறான பழக்க வழக்கம், அந்த வீட்டில் இருந்து சண்டை போட்டு அடித்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி. அது மிக ஆச்சரியமாயிடுச்சு, ஷாக் ஆகிடுச்சு. இதை உங்களை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுலாம் சத்தியமாக கிடையாது. எதுவும் நடக்கலாம். சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த யூடியூப் நண்பர்களுக்கு, தோழிகளுக்கு விருப்பம். சேஃபாக இருக்க சொல்லுங்கள், சேஃபாக இருங்க. எக்காரணத்தை கொண்டும். ஏன்னா சுக்கிரன் புதன் சேர்ந்து ராகு வீட்டில் இருந்தாலே, ராகு அங்கே பகை வீடு. தன்னுடைய ஆசைக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். நம்மளை கொலையே யார் பண்ணாலும் துணிஞ்சு நிற்க வைப்பார். அது மட்டும் இல்லை, இந்த அவமானம், அசிங்கம் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நம்முடைய கௌரவம் என்ன வருது, நம்முடைய கணவன் மனைவியினுடைய கௌரவம் என்ன வருது, குழந்தைகளுடைய வாழ்க்கை என்ன வருது, எதிர்காலம் என்ன வருது, நம்ம குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்ன வருது அப்படிங்கிறது எதை பற்றியுமே யோசிக்காமல் இந்த காலகட்டத்தில் தன் சுகம், தன்னுடைய உடல் சுகம், தன்னுடைய காம சுகம், தன்னுடைய உணர்ச்சி, இதை மட்டுமே அக்கறை செலுத்தி இதுக்காக மட்டுமே ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடத்துவாங்க. அவங்க மேலே குத்த சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்மளை யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வரும்போது நம்மளால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம என்ன பாடுபடுறோம், நமக்கு எங்கெங்கெல்லாம் ப்ரெஷர் ஆகுது, தலையை வெடிச்சிடுறது மாதிரி இருக்கும். எதை வேணாலும் செய்யலாம், எங்கே வேணாலும் போகலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம். அப்படி தேடி அலைஞ்சி ஓஞ்சி பைத்தியம் பிடிக்கிறது மாதிரி ஆகிடுதில்ல நமக்கு. ஒரு ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் பெண்களாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள். அதுபோலத்தான் தனியாக இருக்கிற துணை. அதனால தான் வாழ்க்கையில் துணையை விட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது. எப்பொழுதுமே கணவன் மனைவி அப்படின்னா ஒன்றா தான் இருக்கணும். எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் சரி. 2 பேருக்கும் வேலை, வெளியூரில் வேறு ஊரில் வேலை வேண்டாம். ஒரு வேலையை கேன்சல் பண்ணுங்கள், ஒரு வேலையை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துங்க. அதுதான் சேஃபு. யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுக்கணும், இல்லைனா குடும்பமாக இருக்காது. அப்போ விதியை மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது தான். ஆனால் குறைச்சிக்கலாம். அங்கே இறை வழிபாடு, ஆன்மீக சிந்தனை மிக மிக முக்கியம். அந்த மாதிரி நேரத்தில் பிரிஞ்சு தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தது அப்படின்னா ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கிங்க. ஒரு நல்ல ஜோதிடராக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க விதி என்னவாக இருக்குது அப்படின்னு. அதற்கு ஏற்றது மாதிரி மாற்று பரிகாரங்கள் நிறைய உண்டு. பிரிந்து இருந்து தான் ஆகணுங்கிற அந்த விதி இருந்தது அப்படின்னா ஒன்றா சேர்ந்துட்டு ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக வழிபாடு, கஷ்டப்பட்டு நிறைய பேருக்கு நல்லது செய்யறது, தொண்டு செய்யறது, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, இப்படி ஒரு முறையை ஏற்படுத்திக்கிட்டால் அந்த விதியை கொஞ்சம் மாற்றலாம். எல்லாருக்குமே ஒரு இரக்க குணம் உண்டு. நம்ம படைச்ச இறைவனுக்கும் சரி, இந்த பிரபஞ்சத்துக்கும் சரி, கிரகத்துக்கும் சரி ஒரு இரக்க குணம் உண்டு. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அப்படிங்கிறது மாதிரி விதியவே மாற்றலாம். அதனால் கணவன் மனைவி ரொம்ப சேஃபாக இருங்க. உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா ஓப்பனாகவே சொல்லுங்கள். இந்த மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு கனவு மேலே பழிய போட்டு சொல்லுங்கள். சந்தேகப்படாத மாதிரி சொல்லுங்கள், கோவப்படுத்தாத மாதிரி சொல்லுங்கள். குடும்பம் அப்படிங்கிறது ஒரு கோவில் மாதிரி. அதை கட்டத்தான் முடியும். அதை உடைச்சோம் அப்படின்னா அது மிகப்பெரிய வலி மிகுந்தது. ராகு சுக்கிரன் சேர்க்கை, அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ராகு அப்படிங்கிறவர் மாய உலகத்தை உணர்த்தக்கூடியவர். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு கற்பனை பண்ணுறோம்ல, அந்த கற்பனைக்கு சொந்தக்காரர். ஒரு வீடு கட்டி வாழணும் அப்படிங்கிறது சாதாரண ஆசை. ஆனால் ஒரு பங்களா கட்டி அதில் கணவன் மனைவியாக வாழணும், அதில் நிறைய சுகபோகங்களோட, நிறைய ஆடம்பர வாழ்க்கை, அதாவது வாகனம், நகை, ஸ்விம்மிங் பூல், அந்த பங்களாக்குள்ளார எல்லாமே இருக்கிறது மாதிரி இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டா அதுதான் ராகு. இந்த மாய உலகத்தை அறிமுகப்படுத்துபவர் அல்லது மாய உலகத்தை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மனசுக்கு கொண்டு வர்றவர் ராகு பகவான். அவர் தனிச்சிருந்தார் அப்படின்னா பெரிய பிரச்சனையே இல்லை, நாம் நினைச்சதை நிறைவேற்றுவார். ஆனால் அதே வேளையில் இப்போ சுக்கிரன் அவர் கூட வந்து சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் நல்லவர் தான், நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 40 வயதுக்கு மேலே இருந்துட்டீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிப்பீங்க, ஊர் மெச்சிக்கிற அளவுக்கு புகழ் அடைவீங்க. எவெல்லாம் அவமானப்படுத்தினானோ அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுவீங்க. எவெல்லாம் கேலி கிண்டல் மதிக்காம போனானோ அவன் முன்னாடி கெத்தா ஆடம்பர வாகனத்தில் இப்போது பயணம் செய்வீர்கள். 40 வயசுக்கு மேலே, அதாவது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இனிமேல் சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துடணும்டா அப்படின்னு நினச்சிங்க 35-40 வயதுக்கு மேலே அப்படின்னா ஒரு அற்புதமான அமைப்புங்க இந்த ராகு சுக்கிரன் சேர்க்க. என்ன கிடைக்கும் அப்படின்னா அழகான வீடு, ஆடம்பரமான வண்டி வாகனம், உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு மேலே ஆபரணம், ருசியான உணவு, நீங்கள் எது பேசினாலும் கேட்கக்கூடிய
கவரக்கூடிய அல்லது மடங்கக்கூடிய பேச்சுத்திறன், சொகுசான வாழ்க்கைக்கு உங்களை அழைச்சிட்டு போவார் இந்த சுக்கிர பகவான். 1000 கஷ்டம் இருந்தாலும் கட்டில் மெத்தையில் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிற ஒரு காலம். அது மட்டும் இல்லை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சொகுசான வாழ்க்கையும் 35-40 வயதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருவார். அதே நேரத்தில் ஒரு 18 வயசுலேருந்து 35 வயதுக்குள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை விட்டு வைக்காது. அணு அணுவா சித்திரவதைய அனுபவிப்பீங்க. யாரு? எதிரியா, துரோகியா கஷ்டப்படுத்துவாங்க? இல்ல, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய உடல், உங்களுடைய அந்த காமம், இதெல்லாமே அந்த 20 வயதிலிருந்து 35 வயது உள்ளவர்களுக்கு இது ஒரு போதாத காலகட்டம். அதே கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வயசுல ஒரு லட்சியம் இருக்காது. வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி கல்யாணம் பண்ணுறது, எப்படி கணவன் மனைவி நம்ம ஒன்றா இருப்போம், குழந்தை குட்டிங்க பெற்றுக்கணும், அந்த சிற்றின்பம்னு சொல்லுவோம்ல, அந்த சிற்றின்பத்துக்காகவே அந்த இளம் வயசை நம்ம கடந்துக்கிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு இருக்குல்ல, 40 வயதுக்கு மேலே உள்ளவங்கள அப்படியே தூக்கி நிறுத்தும். நீங்கள் ஒரு மடங்கு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மடங்கு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முதலீடு போட்டிங்கன்னா அந்த முதலீடு 10 மடங்கா உங்களுக்கு மாறும். இந்த லட்சியத்தை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு குறிக்கோளோட இறங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த குறிக்கோளில் ஜெயிப்பீங்க. எதை யோசித்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் இளம் வயசாக இருந்துன்னா அழகு சார்ந்த விஷயங்களில், அதாவது தன்னை அழகுபடுத்திக்கிறது, தன்னை கவர்ச்சிகரமாக மாற்றிக்கிறது, தன்னை எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் விரும்பணும், அங்கே அசைவுகளை அழகாக வச்சுக்கணும், ஒரு கவர்ந்து இழுக்கிற கண்கள் நமக்கு இருக்கணும், உடல் இருக்கணும், அப்படி ஆடை உடுத்திக்கணும், இப்படி ஆசைப்படக்கூடிய ஒரு வயது, ஒரு காலம் இது. எதிரில் இருக்கிறவங்க பார்வை நம்ம உடம்பு பூரா வீணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கு உங்களுடைய அழகை நீங்கள் வசீகரம் செஞ்சுப்பீங்க. முக்கியமாக எதிர்பாலினத்தவர்கள் மீதான ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இது யாருங்க ஏற்படுத்திக்கிறது? இந்த சித்திரவதையை நம்மளே தான் ஏற்படுத்திப்போம். இதுக்கு காரணம் நாம தான். இந்த நேரத்தில் அந்த விதி போன பாதையில் இந்த ராகு சுக்கிரன் என்ன கேட்குதோ அதன்படி அது தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நாம் போனோம் அப்படின்னா எங்கே வேணாலும் உங்களை கூட்டு போய் விடும். இல்லற வாழ்க்கையில் சொர்க்கலோகம்னு சொல்லுவாங்களே, அங்கே உங்களை கொண்டு போகும். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி சுக்கிரனுடைய வீடு 2க்கும் 7க்கும் உடையவர். ஒரு மனிதனுக்கு சுகத்தையும் போகத்தையும் ஆடம்பரத்தையும் அதிகமாக ஆசைப்பட வைப்பவர். ஆசைப்பட்டே ஆகணும். ஆசை வரல அப்படின்னா நம்ம மனுஷனே இல்லை. இங்கே தான் புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்தில் சுகத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு கணவனோ மனைவியோ இல்லற வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு காரணம் சுக்கிரன். அவர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதை அவர்கள்ட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் அந்த சுக்கிரனோட ராகு சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ரெட்டிப்பான சுகத்தை, ரெட்டிப்பான போகத்தை, ரெட்டிப்பான காமத்தை அல்லது காம இச்சையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராகு சுக்கிரன் சேர்ந்தா கிடைக்கும். அந்த கிடைக்கிற அமைப்பு இருக்குல்ல, கணவன் மனைவிகிட்ட அதிக எதிர்பார்ப்பு இந்த நேரத்தில் தான் சிக்கிப்போம். நம்மளுடைய கவனம் வேலையிலையும் தொழிலையும் இந்த நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தப்பிச்சிருவோம். ஒரு வேளை கணவன் மனைவிக்குள்ளார சிக்கிக்கிட்டோம், நம்ம கிடைக்கிற சம்பளம் இது போதும், நம்ம பிள்ளை குட்டிங்களை பார்த்துப்போம், கணவன் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருக்கிறாங்கல்ல, பெரிய லட்சியமே இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில் தான் இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு புகுந்து விளையாடக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். ஏன்னா 2, 7, 11 பாவத்தொடர்பில் இந்த ராகு சுக்கிரன் இருந்தாலே மிகப்பெரிய சிக்கல் குடும்பத்துக்குள்ளார வரும். கணவன் மனைவிக்குள்ளார பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை இப்படி நிறைய எதிர்பார்க்க வைப்பாரு. அதற்கு ஈடு கொடுக்கல அப்படின்னா அது எங்கே கிடைக்குதோ அங்கே நம்மளை நகர்த்துவார். இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் ரகசிய உறவுகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு, இருதாரம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால குடும்பத்தில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும், அதாவது ஆண் பிள்ளையாக பெண் பிள்ளையாக இருந்தாலும் காம இச்சைக்கு அடிமையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைனா அசிங்கம், அவமானம், கோர்ட்டு, ஜெயில் இதை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் இந்த ஆண் பெண், கணவன் மனைவி, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். ஆனால் அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்றது மாதிரி நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் கிடைக்கும். அது என்னங்க நல்லது? இந்த நேரத்தில் காம உணர்வுகள் தூண்டப்பட்டு ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல மனைவியை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற நல்ல அமைப்பும் உண்டு. ஆனால் இந்த காம இச்சையால் அல்லது இந்த எண்ணங்களால்
அவசரப்பட்டு அந்த சிற்றின்பத்துக்காக ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சிற்றின்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்படுறது, அவர்களுடைய நடவடிக்கை சரியில்லாது அல்லது அவர்களுடைய குணம் சரியில்லாது, அவர்களுடைய ஒழுக்கம் சரியில்லாம சிக்கிக்கிற ஒரு காலகட்டமும் இதுதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறவுகளே, இந்த நேரத்தில் வரக்கூடிய காதலையோ காமத்தையோ நன்கு ஆராய்ந்து செயல்படுத்துங்க. ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பார் ராகு. சும்மா இல்லைங்க, ஒரு பொண்ணு பையனை பார்த்துட்டா இன்னைக்கே அவங்கள அனுபவிச்சிடணும், எப்படி அவங்கள்ட்ட போய் பேசிடணும், காதலை சொல்லிடணும், காமத்தை காட்டிடணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு உங்களை அவசரப்பட்டு தள்ளி விடுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா பெரிய சித்திரவதைக்கு, பெரிய கஷ்டத்துக்கு, அவமானத்துக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு உருவாகும். சின்ன குன்றின் மேல் விழுந்தாலும் பெரிய மலையிலிருந்து விழுந்தாலும் காயம்தான். ஆனால் விழறதுக்கு ஏற்றது மாதிரி காயம் ஏற்படும். அதே இந்த அமைப்பு இருக்குல்ல, இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. ஒரு பொருளை கண்டுபிடிப்பீங்க, ஒரு வேலையில் ஒரு தொழிலில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிப்பது அல்லது ஒரு பொருளை பயனுள்ளதாக மாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பை உருவாக்கக்கூடியது சுக்கிரன். ஏன்னா குரு அப்படின்னா தங்கம், அந்த தங்கத்தை உருக்குனா நகையாக மாறும்போது அங்கு சுக்கிரனுடைய காரகம் வேலை செய்யும். அதுபோல் வேற ஒரு பொருளாக இருக்கிற ஒரு பொருளை இப்போ நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு லட்சியத்தோட ஒரு கனவோட எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதற்கு சரியான ஒரு காலகட்டம் இது. அதாவது மாணவ மாணவிகளுக்கு, பெரிய பெரிய நிறுவனத்துக்கு அல்லது நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். புதிய ஆராய்ச்சிக்கு, புதிய கண்டுபிடிப்புகளுக்கு, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு, உங்களை பாராட்டி புகழ வைக்கிற அளவுக்கு பெரிய மாற்றத்தை, பெரிய திறமையை, பெரிய கண்டுபிடிப்பை இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பை ராகுவும் ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, பல ரகசியங்களை கண்டுபிடிக்க போறீங்க. காவல்துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உளவுத்துறையில் இருந்தாலும் சரி, அல்லது எதில் இருந்தாலும் பெரிய ஆராய்ச்சி செஞ்சு புகழடையக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் சேரும்போது ஆராய்ச்சியில் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள். அது மட்டும் இல்லை, பல மடங்கு உங்களுடைய தொழிலில் வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலமும் இதுதான். அதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது இந்த ராகுவும் சுக்கிரனும். அதே நேரத்தில் சனி வீட்டில் இருக்காங்க. தொழில் சார்ந்த கல்வி இந்த காலகட்டத்தில் கற்றுக்கிட்டு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை உங்களால் அடைய முடியும். நிறைய ஐடியா கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எண்ணம் வரும். உங்கள் வேலையிலையும் தொழிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த அமைப்பு உருவாக்கும். ராகுவும் சுக்கிரனும் இருந்தால் ஒரு அற்புதமான பலன், யோகமான பலன் கொடுத்து வச்சிருக்கணும். யாருக்கு? லட்சியவாதிகளுக்கு. இங்கே காதலுக்காகவும் காமத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துறதுக்காக இந்த கிரக அமைப்பு கிடையாது. இந்த நேரத்தில் எதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை அற்புதமாக உருமாற்றி கொடுக்கும். அதாவது கடவுள் நேராக வந்துட்டாரு, உங்களுக்கு 2 நிமிடம் இருக்கிறது, நீங்கள் எதை கேட்டாலும் அது கிடைக்கும் 2 நிமிஷத்தில். அப்படின்னா களிமண்ணும் இருக்குது, நகையும் இருக்குது. களிமண்ணை அழகான பொம்மையாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? நகையை அழகான பொம்மையாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? அதுதான் இந்த காலகட்டம். இந்த 2 நிமிஷத்தில் தங்கத்தை தான் நீங்கள் பொம்மையாக மாற்றணும், களிமண் இல்லை. களிமண்ணுங்கிறது அது ஒரு மாயை, சீக்கிரம் அழிஞ்சிடும், மறுபடியும் மண்ணாக மாறிடும். அது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதே போல தான் இந்த காதலும் காமமும் சிற்றின்பமும். இப்போ 3 கிரகங்களும் விரயஸ்தானத்தில் இருக்கு. ராகு, சுக்கிரன், புதன். புதன் விரயஸ்தானத்தில் இருந்தா, சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருந்தா வீடு, வாசல், மனைவி, அக்கா, தங்கை, தாய் இவர்களை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு. இங்கே தான் ஷாக் ஆவீங்க. நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறீங்க, விதி எங்களை போக சொல்லுதே. அதுதான் என்ன, ஒரே வழி இறைவன் தான். அந்த ஆண்டவன் மேலே பழியை போட்டு போகாத கோவிலுக்கெல்லாம் போங்க, ஒரு அசிரி சத்தம் கேட்கும், ஏதாவது ஒன்று உணர்த்தும், இந்த கோயிலுக்கு போங்க, இதை செய்யுங்க அப்படின்னு. அதன்படி செய்யுங்க. மனைவி அல்லது கணவன் அவர்கள் மேலே வீண் பழி வந்து சேரும், வீண் செலவு செய்வாங்க. அடுத்தவர்கள் மனசை கொள்ளடிக்கிற அல்லது ரகசிய உறவு வைத்து கொள்ளக்கூடிய காலகட்டம். அந்த அமைப்பை இந்த புதன் பகவான் கொடுப்பார். புதன்னா புத்திக்கு மட்டும் அதிபதி இல்லை, காதலுக்கும். சிறு பிள்ளைத்தனமாக விரும்புறது. உங்கள் வீட்டில் கணவன், மனைவி அல்லது பெண் குழந்தை, ஆண் குழந்தைகள், வயதுக்கு வந்தவர்கள் இருந்தால் அவங்களாம் கொஞ்சம் கண்காணிங்க. சிறு பிள்ளைத்தனமாக காதலிப்பாங்க. காதல்னா என்னன்னே தெரியாது. ஆனால் இவர்கள் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்பால் இனத்தவர்கள் ரொம்ப விவரமாக கையாளுவாங்க. எதையாவது ஒன்று செஞ்சு அவமானப்படுத்திடுவாங்க. மிக முக்கியமாக இந்த விஷயம், உங்களுடைய கணவனை அல்லது மனைவியை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கல அப்படின்னா, கொஞ்சம் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, கவனிக்கல, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா அடுத்த ஆண் பெண் அவர்கள் மூலியமாக குழந்தை உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
இது சத்தியங்க. எந்த ஜோதிடரை வேணாலும் கேட்டு பாருங்க. இந்த காலகட்டத்தில் அது நடக்கும். அது பிற்காலத்தில் இது தெரிய அவமானத்தையும் ஏற்படுத்தும். இதுவும் நம்ம கண்ணு முன்னாடி நடந்திருக்கு. ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்குது 25 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பெண் கணவன் கலர் சிவப்பாக இருக்காங்க, பிறந்த குழந்தை கருப்பு. 25 வருஷத்துக்கு அப்புறம் அவமானம் தெரிய வருது, பையன் சூசைடு. இதுதான் வாழ்க்கை. இப்படியான ஒரு அமைப்பையும் தேடி கொடுக்கும். ரொம்ப சேஃபாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அல்லது என்னை திட்டி கமெண்ட் போட்டாலும் கவலை இல்லை, எனக்கு அதை டெலிட் பண்ணிவிடுவான். அதை வச்சுருக்க மாட்டேன். அதை வச்சுட்டு காலம் முழுதும் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன், டெலிட் பண்ணுவான். ஆனால் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம். நான் பிரபஞ்ச விதி அப்படி என்ன செய்யணும்? பரிகாரம் என்ன? ஆன்மீகம், ஆன்மீக சிந்தனை, கணவனையும் மனைவியையும் மதிக்கிறது, அவ்வளோதான். அதே போல் புதன் 12 இருந்தாலே புத்தி எப்படி வேலை செய்யும் தெரியுமா? ரொம்ப குறுகலான புத்தியாக இருக்கும். நமக்கு என்ன தேவை ஏது தேவைலாம் யோசிக்காது. நம்முடைய சுகத்துக்காக ஏங்க வைக்கும். நம்மளை முன்னேற சந்தர்ப்பம் கிடைச்சோம், பெரிய வாய்ப்புகள், வேலையிலையும் தொழிலில் வாய்ப்பு கிடைச்சோம், அதை மிஸ் பண்ணுவீங்க. அந்த வாய்ப்பை ஏற்றுக்க மாட்டீங்க. வேற சுகத்தை நோக்கி, பெண் சுகம், ஆண் சுகம், அதை நோக்கி போகக்கூடிய அமைப்பு. அதே போல் சுக்கிரன் 3ஆம் வீட்டுக்குரியவர் 12ஆம் வீட்டில் இருக்கும்போது நண்பர்கள், சகோதரர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் பகையாளியாக மாறுவாங்க, துரோகிகளாக மாறுவாங்க. ஆனால் பெண்களால் தனலாபம் உண்டு. அது குடும்பத்தில் இருக்கிற பெண்களால் கிடைச்சிது அப்படின்னா ஓஹோன்னு மேலே வருவீங்க. உங்கள் கூட வச்சுக்குங்க. எதையாவது சொன்னாங்கன்னா செய்யுங்க, ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிங்க. ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா நல்லது. யாராவது வீட்டில் ஆயா, பாட்டி, பெரியம்மா, சின்னம்மா, சித்தி, அத்தை இப்படி பெண்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. பெண்களுடைய ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய யோகத்தை, தனலாபத்தை, சுகத்தை கொடுக்கும். அதே போல் கடினமாக உழைச்சாலும் மிகப்பெரிய யோக பலன் கண்டிப்பாக உண்டு. அடுத்தது ராகு இருக்கார். ராகு அதிகபட்சம் என்ன செய்வார் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிந்தனையில், உங்களுடைய பார்வையில், உங்களுடைய நோக்கத்தில் கோளாறை ஏற்படுத்துவார். தெளிவாக சிந்திக்க மாட்டீங்க, உங்கள் குடும்பத்துக்காக உழைக்க மாட்டீங்க. எதையோ, அதாவது எது சிந்திச்சாலும் தவறான சிந்தனை. ஏன்னா பகை வீட்டில் ராகு இருந்தாலே கெட்டது தான் செய்வார். பிடிக்காத வீட்டில் ஒரு பையனை பொண்ணு எடுக்க வச்சாலும் சரி, பிடிக்காத வீட்டில் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தாலும் என்ன செய்வாங்க? அந்த வீட்டுக்கு எதிராக தான் நடப்பாங்க, பிடிக்காத வீட்டில். அப்போ பகை, ராகுவுக்கு அந்த வீடு பகை. எப்படியாவது கெடுக்கிறதுக்கு தான் பார்ப்பாரு. மனசு ஃபுல்லாக ஒரு விரக்தி ஏற்படும், குழப்பம் ஏற்படும், கெட்ட சிந்தனை வரும். கணவனுக்கு மனைவிக்கே துரோகம் செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அந்த அளவுக்கு துணிவு வரும். இது எங்கே போய் நிறுத்தும் அப்படின்னா, மறைவாக, ரகசியமாக, தெரியாத அளவுக்கு பாவம் செய்ய வைக்கும், குடும்பத்துக்கு துரோகம் செய்ய வைக்கும். அந்த துரோகம் நல்லது தான் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கணவனோ மனைவியோ எப்படி துரோகம் செய்கிறாங்க, ஏன் துரோகம் செய்கிறாங்கன்னு தெரியாது. ஏதோ ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரிய வரும். அன்னைக்கு குடும்பம் என்னாகும் அதுதான் நம்ம கையில் இல்லை. ரொம்ப எச்சரிக்கையோட சேஃபாக இருங்க. சுக்கிரனோட புதன் சேர்ந்தாலும் ராகு சேர்ந்தாலும் மிக முக்கியமாக செல்வத்தை விட, சொத்தை விட, பணத்தை விட குடும்பத்தை அதிகம் பாதிக்கும். ஜோடிகளை, கணவன் மனைவியை அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நான் இதெல்லாம் சொல்கிறேன், ஏதோ கதை விடுறேன், பொழுது போகிறதுக்கு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நன்றி, வணக்கம். இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சிந்திங்க. ஆன்மீக சிந்தனையை உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்துக்கும் நிறைய ஊட்டுங்க. கோவிலுக்கு அழைச்சிட்டு போங்க, சந்தோஷமாக இருங்க, டூரிஸ்ட்டு போங்க, ஹாப்பியாக இருங்க. சில ஆயிரங்கள் செலவானாலும் பரவாயில்ல, குடும்பம் முக்கியம், குடும்ப உறவு முக்கியம். இந்த காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமான கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆடம்பர செலவாளிகளாக மாறுவீங்க. கட்டுப்பாடு இல்லாமல் உணவு சாப்பிடுவீங்க. இந்த மூணுமே நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய, ஆரம்பத்தில் இன்பத்தையும் சுகத்தையும் கொடுத்தாலும் அப்புறம் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். கடன் வாங்கினா கடனாளி, அப்புறம் வீட்டில் வந்து நிற்க போகிறாங்க. ஆடம்பர செலவு செஞ்சால் பணமெல்லாம் விரயம், அடுத்த ஒரு செலவுக்கு ரொம்ப கஷ்டம். கட்டுப்பாடு இல்லாத உணவு நோயை உருவாக்கும். அந்த நோய்க்கு பணம் தேவைப்படும், எல்லாமே அடிபட்டுரும், மறுபடியும் துன்பத்தில் உழலக்கூடிய ஒரு அமைப்பு. அதை சொல்லக்கூடிய, அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் ராகு இணைவு அப்படிங்கிறது கொஞ்சம் பணத்தின் மேலே, பதவி மேலே, ஆடம்பரத்தின் மேலே, செல்வத்தின் மேலே, பெண்கள் மேலே, ஆண்கள் மேலே வெறி கொள்ள செய்யும். இந்த ரெண்டு இணைவும் அப்படிங்கிறது காந்த தோற்றத்தை உருவாக்கும். இது மேலெல்லாம் ஈர்ப்பு வரும். இங்கே தான் நான் சொன்னேன், நிதானமாக இருக்கணும். நிதானமாக இல்லை அப்படின்னா அந்த பொருளுக்கும் செல்வத்துக்கும் எதிர்பாலினத்தவருக்கும் ஆசைப்பட்டு நிச்சயமாக பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. நான் உஷாராக இருக்கேன், நான் சரியாக இருக்கேன் குடும்பத்தில் அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஒரு கண் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நண்பு சகோதர சகோதரிகளே, யாரையும் நம்ப முடியாது. நல்லவன் மாதிரி வீட்டுக்கு வருவாங்க,
நம்பி வீட்டுக்குள்ளார விட்டுருவோம், அல்லது நம்பி ஒரு இடத்துக்கு அவனை ஆச்சிட்டு போயிடுவோம், குடும்பத்தில் உலைய வச்சிருவாங்க. அது மாதிரி ஒரு பொண்ணு வரும், சிரித்து அழகாக பேசும், ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு கணவனை பார்த்து சொல்லுவோம், அக்கா நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு உங்கள்கிட்டே உங்கள் கணவனை பற்றி பேசும். அதுக்கு என்னடி கட்டிட்டு போ அப்படின்னு நீங்களும் வெகுளித்தனமாக சொல்லிவிடுவீங்க. ஆனால் அடுத்த ஒரு வாரம் பார்த்தா பிரச்சனைன்னு வந்து நிற்பாங்க. யார்? அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க. அதுபோல் யாரையும் இந்த காலகட்டத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்பாதீங்க. எல்லா இடத்துலையும் ஒரு எல்லை வேணும். குடும்பத்தில் சேர்த்துக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் நம்ம குடும்பத்தில் கணவனுக்கிட்ட மனைவி கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு எல்லை வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் ராகு கூட போய் சேர்ந்துட்டாரு. ஆட்டோமேட்டிக்காகவே தவறான உறவுகள் நமக்கு கிடைக்கும், ரகசிய உறவுகள் நமக்கு ஏற்படும். அதாவது ஒரு மனுஷன் காசு இல்லாமல் தவிக்கிறான் அப்படின்னா வழியில் போனவர் ஒருத்தர், ஐயோ துன்பப்படுறீங்களா, நான் வட்டிக்கு விடுறதுக்கு தான் அந்த காசு வச்சுருக்கேன், இந்த காசை வச்சு யூஸ் பண்ணிங்க, அப்புறம் உங்களால் முடியும் போது வட்டியோட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாரு. அந்த மாதிரி தான் உங்கள் உடல் தேவைக்கும் மன தேவைக்கும் அந்த சிற்றின்பத்துக்கும் நீங்கள் இப்போ எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஒரு பொண்ணோ பையனோ ஈஸியாக கிடைப்பாங்க. உங்கள் வயசுக்கு ஏற்றது மாதிரி எதிர்பாலினம் கிடைக்கும். ஆனால் இங்கே தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, உறவினர்களே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த திருவிளையாடல் வந்து ராகுவும் சுக்கிரனும் நடத்துகிறாங்க. உஷாரையா உஷாரு, ஓ ரஞ்சாரம் உஷாருன்னு வடிவேலு ஒரு படத்தில் பஸ்ஸில் திருடனை பார்த்து சொல்லுவார். அந்த மாதிரி உஷாராக இருங்க. பெரும்பாலும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய நிதி பிரச்சனையை, குடும்ப பிரச்சனையை, பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புங்க. சமூகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பசியை ஏற்படுத்தும். எல்லா ஆண்களையும் எல்லா பெண்களையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். அதை வெளிப்படையாகவே சொல்லுவீங்க குடும்பத்தில். இந்த பொண்ணு அழகாக இருக்கா, ஸ்டைலாக இருக்கா, ஹாட்டாக இருக்கா, இப்படி கணவன் மனைவிக்குள்ளாரே பேசிப்பீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் அப்படின்னு. அப்பெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே தடுத்துருங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்திலிருந்து கணவனையோ மனைவியையோ பிரித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராகு பொதுவாகவே யார் தெரியுமாங்க? இந்த அரசு போட்டிருக்கிற சட்டத்தை மீறக்கூடிய அமைப்பு தான், அல்லது தர்மத்தை மீறக்கூடிய அமைப்பு தான் ராகு. மனசாட்சிக்கு விரோதமா எது செஞ்சாலும் அதுக்கு காரணம் ராகு தான். அதனால சுக்கிரன் திருமணம், காதல், பணக்காரனாக இருப்பது, பணம் சம்பாதிக்கிறது, குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துக்கிறது, ஆடம்பர வாழ்க்கையை வாழறது, இதெல்லாம் வந்து சுக்கிரன். நாம நேர்மையா இதெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைச்சோம், நேர்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், குடும்பத்துக்காக, குடும்ப மானத்துக்காக, கௌரவத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்க சுக்கிரன் நம்ம ஜாதகத்துல ஸ்டெடியா இருக்காரு, நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதே ரகசிய உறவு வச்சுக்கிறோம், திருமண உறவிலிருந்து தடம் மாறுறோம், சட்டத்தை உடைக்கிறோம், குடும்ப கட்டுப்பாட்டை மீறுறோம், குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துறோம், சமூக விதிமுறைகளை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னா இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு ஒன்று சேர்ந்துடும். அப்போ இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லை, கும்ப வீட்டில் இணைவு இருக்கு. இப்போ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் சிதறும், தப்பு தப்பாக மனசில் தோணுங்க. அதுதான் எப்பொழுதுமே நம்மளை ஃப்ரீயாக வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிறது. எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த வயதாக இருந்தாலும் சரி, படிக்கிற காலத்தில் படிப்பை நோக்கி, வேலை செய்கிற காலத்தில் வேலையை நோக்கி, தொழில் செய்கிற காலத்தில் தொழில் முன்னேற்றத்தை நோக்கி, குடும்பத்தில் இருக்கிற காலத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமா, இப்படி நம்மளை பிஸியாக வச்சுக்க வேண்டிய காலகட்டம். எங்கேயாவது தனிமை விரும்புனீங்க அல்லது தனிமையாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த அமைப்பு உங்களுக்கு சில ஐடியாக்களை கொடுக்கும். லட்சியமே இல்லாதவங்களுக்கு பாலியல் ஆர்வத்தை தேடி கொடுக்கும். கட்டுப்பாடற்றவராக மாறிடுவீங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி. மனசு அலைபாயும், வெறி கொள்ளும், சட்டவிரோதமான தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அரசியல் உள்ளவங்களுக்கெல்லாம் எதிரிகள்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. எதிர்பாலினத்தவரை விட்டு உங்களை மடக்குவாங்க. அதாவது ஒரு பெண்ணை விட்டு, ஒரு ஆணை விட்டு இந்த காமம் அப்படிங்கிற ஒரு வலையில சிக்க வச்சு அவமானப்படுத்துவாங்க. அது எல்லா விதத்திலையும் உங்கள் வாழ்க்கையே பாதிப்பாக அமையும். இந்த அமைப்பு வந்து கலை உலகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை, மாற்றத்தை, புகழை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த அமைப்பு வந்து நல்லதும் உண்டு, அதே நேரத்தில் கெட்டதும் உண்டு. நம்ம எண்ணப்படி தான் இந்த அமைப்புங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட என்ன செய்யும்? ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும், நிறைய எதிர்பார்க்க வைக்கும். திடீர்னு நகை எடுத்து கொடுங்க, எனக்கு தோடு போடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு மூக்குத்தி போடணும்னு ஆசையாக இருக்குது, நெக்லஸ் போடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு பைக்கில் போகணும்னு ஆசையாக இருக்குது, காரில் போகணும்னு ஆசையாக இருக்குது. நான் பாரு, என்னுடைய தோழி பெரிய பங்களா கட்டி வச்சுருக்கா, எனக்கு பங்களா கட்டி அதில் நம்ம குடும்பத்தோடு வாழணும்னு ஆசையாக இருக்குது, இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்குங்கிற பெண்களுக்கும் அதே போல் ஆண்களுக்கு உங்களுடைய அனுமதி இல்லாமலே நிறைய கடன் வாங்கி சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க.
இதெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு சந்தோஷமா அப்ப இருந்தாலும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். திருமண உறவை விட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டங்கள், அவமானங்கள், கெட்ட பேர், திருமண உறவை விட்டு வெளியேற்ற போக்கு இது. அது மட்டும் இல்ல, ஈஸியா உங்களுக்கு ஏமாற்றக்கூடிய அமைப்பை கொடுக்குது. ராஜதந்திரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஐடியா உங்களுக்கு ஈஸியா வரும். கணவனை மனைவியை ஏமாற்றத்துக்கு நிறைய ஐடியாக்கள் கொடுப்பார் இந்த ராகு. அந்த ஐடியாலாம் டக்குன்னு கிளிக் ஆகும், நீங்கள் நினச்சே பார்த்துக்க மாட்டீங்க. இந்த நேரத்தில் நம்ம ஆசைப்பட்ட பையன், ஆசைப்பட்ட பொண்ணு, இல்லை ஆசைப்பட்ட ஆண்டி, இல்லை ஆசைப்பட்ட பெரியவர் வரணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து நிற்பாங்க. ஷாக் ஆகிடுவீங்க, நினச்சா வந்துட்டாங்களே அப்படின்ட்டு. இதெல்லாம் விதியின் விளையாட்டுங்க. அது நம்மளை ஆசைப்பட வச்சு, பேராசைப்பட வச்சு, அதில் நம்மளையும் மறந்து உழல வச்சு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்து, நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, எல்லா விதமான சந்தோஷமும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்குங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய பலம். நான் முன்னாடி சொன்னல, மண்ணையும் பொம்மையாக்கலாம், தங்கத்தையும் பொம்மையாக்கலாம். மண்ணை பொம்மையாக்க போறீங்களா, தங்கத்தை பொம்மையாக்க போறீங்களா, நீங்கள் நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒன்று புரிஞ்சுக்கணும், மகா பெரியவா அப்படின்னு சொல்கிறவர் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. சிம்ம லக்னம், 8ல் சுக்கிரன் ராகு, அங்கே சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, குரு சனி கேது பார்வை, குரு அதிக சுபத்துவம் அடைஞ்சதுனால சுக்கிரன் நிலை செயல்படாமல் போயிடுச்சு. அதனால தான் மகா பெரியவர் நாக்குக்கு சுவையை கொடுக்காம, எதற்கும் ஆசைப்படாத நிலையில, இல்லற நிலைக்கே செல்லாம, ஒரு குருவாக, ஞானியாக இந்த உலகம் இதுவரைக்கும் மனசுல வச்சிருக்கக்கூடிய பெரியவராக, மதிப்பு மிக்கவராக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கையை உறுதி செஞ்சுக்கிட்டாரு. நாம வாய்ப்பு நமக்கு ரெண்டுமே இருக்கு, நாம எந்த வாய்ப்பு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதனால என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நீங்க எந்த வாய்ப்பை எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது. சரி, பரிகாரமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறது குறள். மனித பிறவிக்கு ஒழுக்கம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இந்த ஒழுக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் தாங்கிக்கலாம், ஆனால் நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய துரோகத்தை வாழ்க்கை முழுவதும் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். அப்படி நம்ம குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, கணவன் சொன்ன பேச்சு கேட்காம பல பெண்களோட தொடர்பு வச்சுருக்காங்க, மனைவி பல ஆண்களோட தொடர்பு வச்சுருக்காங்க, அல்லது பிள்ளைகள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னா அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த நிலையை நாமெல்லாம் சந்திச்சிருப்போம். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதை மாற்றக்கூடிய வலிமை இந்த பரிகாரத்துக்கு உண்டு. இந்த மாதிரியான அமைப்பு இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, தன்னை மறந்து, நம்ம அவங்கள குத்த சொல்லுவோம், அவர்களையே மறந்து செய்யக்கூடிய பாவங்கள் இதெல்லாம். அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யும்போது அவங்களே மாறிடுவாங்க. அதாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 27 சனிக்கிழமை தொடர்ந்து மஞ்சள் திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றிக்கிட்டு வந்தீங்க, அதாவது 27 சனிக்கிழமை இப்படி செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனசுல அந்த எண்ணமே வராது. இதுவும் இந்த கிரகங்களுடைய மாற்றம் தான். ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பா மாறிடும். சரி, 27 வாரம் விளக்கத்த முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, குடும்பத்தில் யார் வேணாலும் அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு விளக்கேற்றலாம். இதெல்லாம் முடியாது அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது மிக பெருசுங்க, மிக முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் இந்த அவமானங்கள், இந்த பிரச்சனைகள், துன்பங்கள், இழப்புகள், இந்த பிரிவுகள் இதெல்லாம் நினைக்கும் போது இந்த 27 வாரங்கிறது பெரிய விஷயமே இல்லை. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. சரி, திருமணம் ஆகாதவங்க 10 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய பெற்றோர்கள் 27 வாரம் ஆஞ்சநேயர் கோயிலில் 27 சனிக்கிழமை இதே மாதிரி மஞ்சள் திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனசும் கண்டிப்பாக மாறும். இதெல்லாம் சொல்லி நிறைய பேர் மாறியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியல, வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா இன்னொரு எளிய பரிகாரம் இருக்கு. உங்கள் பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும், அந்த பொண்ணோ பையனோ கணவனோ மனைவியோ மனசு மாறுற வரைக்கும் காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி தீபமேற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சத்ரு சங்கட நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீம் ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரம் ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துங்க. இந்த மந்திரத்தை அந்த பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் காலையிலையோ அல்லது திங்கட்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க இந்த மந்திரத்தை அப்படின்னா
கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்க மேலே ஆசைப்படுற அந்த நிலை கண்டிப்பாக மாறும். அவங்க என்ன செய்வாங்க, வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. குடும்பத்தை தூக்கி நிறுத்தத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவர்களுக்கும் பாசிட்டிவான கனவு, பாசிட்டிவான எண்ணங்கள், ஒரு வைப்ரேஷன் உருவாகும். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அவர்களாலும் அனுபவிக்க முடியும். அன்பு உறவுகளே, மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ராகு சுக்கிரன் ஏற்படுத்துவார்கள். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் கையில். அற்புதமான லட்சியத்தை நோக்கி, வைராக்கியமான ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு வணக்கம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.